அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறர் மனதை காயப்படுத்தாதீர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் 3 பேர் இருக்கும்போது மூன்றாமவரை விட்டுவிட்டு 2 பேர் மட்டும் இரகசியம் பேச வேண்டாம். நீங்கள் மூவரும் மக்களுடன் கலக்கும் வரை, ஏனெனில் அவ்வாறு 3 பேர் இருக்கும்போது இருவர் மட்டும் பேசுவது மூன்றாமவரை வருத்தமடைய செய்யும். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 6290 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பதே 3 நபர்கள் மாத்திரம்தான். அப்படி இருக்கின்ற போது அதில் ஒருவரை விட்டுவிட்டு இருவர் மாத்திரம் எதையாவது மறைத்து பேச முற்படுகின்ற போது மூன்றாமவருடைய மனோபாவம் எப்படி இருக்கும் என்கின்ற சிந்தனையை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்து, அப்படி செய்யாதீர்கள், அதன் மூலமாக அவருடைய மனது நோவினையை சந்திக்கும், இப்படி அவருடைய மனதை உள்ளத்தை காயப்படுத்த முற்படாதீர்கள் என்று குறிப்பிட்ட அதே வேளையிலே இந்த 3 பேருமாக சேர்ந்து பலரோடு கலந்து விட்டபோது நீங்கள் தாராளமாக அந்த இருவர் மாத்திரம் ரகசியம் பேசிக்கொள்ளலாம். காரணம், இருப்பது மூவர் மாத்திரமல்ல, பல நபர்கள். எனவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட அறிவுறுத்தலை ஏற்படுத்தி கொடுத்து, மனதை காயப்படுத்துகின்ற காரியங்களிலே இருந்து நீங்கள் முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், ஒருவர் அவர் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து எழுப்பி விடப்பட்டு அந்த இடத்தில் மற்றொருவர் அமர்வதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இதற்கு மாறாக நகர்ந்து உட்கார்ந்து மற்றவர்களுக்கும் இடம் கொடுங்கள் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 6270 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சபையிலே அமர்ந்திருக்கின்ற போது ஏற்கனவே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவரை எழுப்பிவிட்டு அந்த இடத்தில் புதிதாக வந்த ஒருவரை அமர வைப்பது முறையற்ற செயல். அப்படி ஏற்கனவே முதலாவதாக வந்து அமர்ந்திருக்கிறாரே, அவரை எழுப்பிவிட்டு இன்னொருவரை அமர வைக்கின்ற போது அவருடைய மனம் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திக்கும். அதற்கு நீங்கள் ஒருபோதும் வழிவகுத்து கொடுத்து விடக்கூடாது என்று குறிப்பிட்டார்கள். ஒருவர் ஒரு இடத்திலே அமர்ந்து உட்கார்ந்து பின்னர் அங்க தூய்மை செய்வதற்காக வேண்டி அல்லது ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி எழுந்து செல்கிறார். இப்பொழுது இன்னொருவர் அந்த இடத்திற்கு வந்து அந்த இடத்தை பூர்த்தி செய்து உட்கார்ந்து கொள்கிறார். முந்தி சென்றவர் திரும்பி வருவதை பார்த்துவிட்டால் இரண்டாவதாக வந்து உட்கார்ந்தவர் அந்த இடத்தை காலி செய்து யார் முதலிலே இருந்தாரோ அவருக்கு கொடுத்து விட வேண்டும். முந்தி வந்தவர்தான் அந்த இடத்திற்கு உரிய உரிமை படைத்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தியையும் நபிமொழி தொகுப்புகளுடைய வரலாறுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. சபையாக இருக்கட்டும், தனிப்பட்ட ரீதியிலாக இருக்கட்டும், பிறருடைய மனம் கோணாத வகையிலே, பிறருடைய மனம் புண்படுகின்ற வகையிலே நடந்து கொள்ளவே கூடாது
என்று வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.